Assalamualaikum. Good evening. பேப்பர் கிளாஸ் பகுதி பண்ணிக்கிறோம். அதில் இன்னொரு சம்மரி வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சரி. எங்களுக்கு ஓர்டர் டிகிரி இப்போ நாங்கள் இந்த முறை நடந்தது வந்து ரொட்டேஷனல் மோஷன், அடுத்தது இப்போ எலக்ட்ரிசிட்டியில ஆரம்ப பார்த்து டிகிரி அப்படி ஒரு ஹெட்டிங் ஒன்று தந்தேன். நீங்க ஹெட்டிங் ஒன்று தந்தேன்டா நாங்கள் அந்த ஹெட்டினுக்கு படிக்கிறோம். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க உங்களோட டிஸ்கஷன் எப்பவுமே படித்தல், ஸ்டடி ஸ்டடி ஸ்டடின்னா என்ன என்ன நீங்க செய்யுது ஸ்டடிஸ் டிஸ்கஷன் மாதிரி கேட்கும். நான் ஒரு டாபிக் கொண்டு எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம் டிகிரி ரைட். அப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் தான் இது நம்ம உங்களை கேட்கிறேன்னா ஒரு 2.5 monthsல எக்ஸாம் இருக்குது, ஏழு எக்ஸாம் ரைட். நாங்கள் அதை அவ்வளோ தூரம் ஃபெஸ்டிவல் தாக்கணும் உங்களால நெக்ஸ்ட் வீக் எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம் இதுக்கு இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட தலைப்புல படிக்கணும். ஆனால் படிக்கிறேன்னு நீங்க என்ன செய்யும் சொல்லுங்க, படிக்கிறேன்னு என்ன செய்யும் படிக்கிற என்ன செய்யுது சும்மா கேட்போமா? நீங்க ஏதாவது செய்யல படிக்கிறேன்னு என்ன செய்யறேன் இன்னைக்கு இன்னைக்கு எக்ஸாம் ரொட்டேஷனல் மோஷன் எக்ஸாம் ரெடியாக வந்து எக்ஸாம் படிச்சு என்ன சேர்த்து படிச்சு படிக்கிறது பாரம்பரியமா செய்யற ஒரு வேலை எலக்ட்ரிசிட்டி தியரி நோட்ஸ் எழுதின காப்பி, குறிப்பிட்ட தியரி புக்க எடுக்குது அல்லது நோட்ஸ் புக்க எடுக்குது. அதுல அந்த பாடத்தை அப்படியே பார்த்து கொண்டு போகும். சரி, இன்னும் கொஞ்சம் பேர் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு அதுல சில முக்கியமானதுக்கு ஹைலைட் பெண்ணோடையும் எடுத்து ஹைலைட் பண்ணு. சரி, படிச்சுக்கவே இல்லை படிச்சு இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு அதுல ஷார்ட் நோட் எழுது, சமரி வந்து எழுது, ஷார்ட் நோட் சமரி எழுது. இதைத்தான் பொதுவாக படிக்கிறேன்னு சொல்ல பெரும்பாலான நீங்க இப்ப வித்தியாசப்படிலும் அப்ப நாங்க ஒரு செக்ஷனை படிச்சு கொடுக்கொள்ள அதுக்கு காரணம் ஆரம்பம் நோட்ஸ் இது வரக்கொள்ள அதுல இந்த ஒழுங்குல செல்றதா இருந்தா இந்த பார்ட் பெரிய ஒரு பார்ட் மெமரியோட ஞாபகப்படுத்தலோட ஞாபகம் வச்சுக்கணும், சாப்பாடு பாடமா போடணும் அப்படி பெரிய ஒரு பார்ட் அதுக்குள்ள வரும். சின்ன ஒரு பார்ட் அதுல அப்ளை பண்றது, அனலைசிங் பார்ட் வந்து கொஞ்சம் தான் வர, நேரடி அப்ளை டிரெக்ட் அப்ளை பண்றது அனலைஸ் பண்றது பார்ட் ஒரு சின்ன ஒரு பார்ட். அதாவது அதுல வர கொஸ்டின் அல்லது ப்ராக்டிக்கல் பார்ட் வந்து சின்ன ஒரு பார்ட் தான் பொதுவாக வரும். எக்ஸாம்பிள் செய்யற கேள்வி செய்கிற பகுதிங்கிறது சின்ன ஒரு பார்ட், அந்த படித்த தியரியை பாதிக்கிறது தியரி நோட்ஸ்ல பொதுவாக சின்ன ஒரு பார்ட். ரைட், இன்னொரு படிக்கிற இந்த பார்ட் தான் நான் இப்படி கேட்ச் பண்ணுவோம். இன்னொரு வழியா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி மார்க்ஸ் கூட எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? மார்க்ஸ் கூட எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த எக்ஸாம் கதை படிக்கிற கதை எப்ப தொடங்கி? ஆயிரக்கணக்கு வருஷத்தில் இது இருக்கிறது. மனுஷர் இந்த தொடர்ந்து கொஞ்ச காலத்திலேயே அந்த எக்ஸாம் கதை வந்துட்டு படிங்க வாசிங்க இந்த கதை ஆயிரம் இந்த 2,000-3,000 வருடங்களுக்கு முன்னே இருந்து படிக்கிறது அந்த எக்ஸாம் செட்டப்பும் ஆயிரக்கணக்கு வருஷமா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் தேவை இருக்கிற வேர்ல்ட் வைட் எக்ஸாம் எப்படி ஸ்கோர் பண்ணுங்க
நல்ல ரிசல்ட்ஸுக்கு போற ரெண்டு இதை எப்படி செய்யறன்றது உலகத்துல எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. எங்களுக்கு இந்த வேண்டி எக்ஸாம் ஒரு கிட்ட இருக்கு, மார்க்ஸ் இருக்கு, எங்களுக்கு ஒரு தேவை வேண்டிக்கிறேன். ரைட், அத மாதிரி உலகத்துல எல்லா இடத்துலயுமே தேவை வந்து. ரைட், அப்ப அதனால பெரிய கவுண்டுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நிறைய நிறைய நாடுகள்ல வேறு வேறையா ரிசர்ச் நடக்குது. எக்ஸாமுக்கு என்ன செஞ்சா எக்ஸாம்ல மார்க்ஸ் கூட்டு. சரி, அப்ப இப்படி பல முறை ரிப்பீட்டட் ஸ்டடிஸ், பல முறை செஞ்ச ரிப்பீட்டட் ஸ்டடியில கன்ஃபார்ம் பண்ற விடயம் என்னன்னா, இந்த மெத்தட் சக்சஸ் ரேட் ஆகவே குறைஞ்ச ஃபெயிலியர் மெத்தட் உண்டு. படிச்சு 2 செல்லி கொப்பியை கலட்டுறது, ஹைலைட் பண்ணி கொண்டு பாஸ் இருக்கு. என்னதான் ஆனா மாணவர்கள் மூலா படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு படித்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுதான். அப்ப அதாவது வந்து இந்த ஐக்கியூ கூட்டின புள்ள குறைஞ்ச புள்ளன்றதா இல்ல, ஓவரால் எல்லாம் கலந்து இருக்கிற க்ரௌடுக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு குரூப் வந்து இந்த சிஸ்டத்துக்கு படிச்சு இன்னொரு குரூப் அதே மாதிரி டென்டேட்டிவா குரூப் ரெண்டா படிச்சு, அடுத்த குரூப் ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு வேற இந்த மாதிரி நிறைய க்ரௌடுக்கு வேற வேற நாட்டுகள்ல வேற வேற நிறைய இடத்த செஞ்சு எல்லாத்திலையும் பெஸ்ட் மெத்தட் என்னன்னா எக்ஸாம் செட்டப்புக்கு ஏற்ப ப்ரிப்பேர் ஆகுது. அதாவது குறிப்பிட்ட எக்ஸாம் எப்படி நடக்குது, பாஸ்ட் எக்ஸாம்ஸ் எப்படி நடந்திருக்கு, சரி, அதுக்கேற்ப மாதிரி மாடல் என்ன ரெண்டு பார்த்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாது. அதாவது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் பேப்பரை பிராக்டிஸ் பண்றது, பிராக்டிஸ். அதுதான் பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெத்தட். கம்பேர் பண்ற நேரம் இந்த கேட்டகரியோட நல்ல டாப் லெவலுக்கு மார்க்ஸ் எடுக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பார்க்குறதா பெரிய டிஃபரன்ஸ். சின்ன டிஃபரன்ஸ் இல்ல, பெரிய டிஃபரன்ஸ். அப்ப பிராக்டிஸ் பண்றது தான். பிராக்டிஸ் பண்ணக்குள்ள கேள்வி செய்யுது, எக்ஸாம் செய்யுது, செஞ்சு பழகுது. பிராக்டிஸ் பண்ற நேரம் ஒரு பாட்டுக்கு தெரியாம ஒண்ணு நீ உதாரணமா சாம்பாடு ஞாபகம் பண்ணி அதை பார்க்கறதுக்காக தியரிக்கு வந்திக்கணும், தியரி நோட்ஸ் ஒன்றிக்கணும், கொப்பி ஒன்றிக்கணும், அதை எடுத்து பார்க்குறது அதுக்கு வேணும். ஆனா அதை வாசிச்சு படிக்கவே கூட ஆனா எங்களுக்கு அதை கொஞ்சம் வாசித்தா நல்ல, பார்த்தா நல்ல. சரி, அப்ப என்ன செய்யணும்டா அதுக்கு அதே மாதிரி இப்ப உதாரணமா இப்ப தேர்மல் பிசிக்ஸ் ஒரு பிராக்டிக்கலோட படிச்சோன்னு ஃபீலிங். தேர்மல் பிசிக்ஸ் பிராக்டிக்கல தியரி நோட்ஸ் எடுத்து படிக்குவானு அந்த பிராக்டிக்கல் எங்கேயாவது கேள்வி பேப்பர் உள்ள வந்திருக்கும், பாஸ் பேப்பர் உள்ள அதை எடுத்து செய்யும், அதுதான் படிச்சு செல்ற விளங்க சொல்லு. அப்ப நான் இப்ப டாபிக் எலக்ட்ரிசிட்டி, அப்ப எலக்ட்ரிசிட்டியில வந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ அது செய்யும், அதுதான் படிச்சு. ஒரு முறை 2 முறை அதுக்குள்ள என்ன செய்யணும், டைம் வச்சு செய்யணும், குயிக்கா டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்ப அந்த அது ஃபுல்லா செய்யணும், அதெல்லாமே இதுல பிராக்டிஸ். ஈவன் நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் வேர்ல்ட்ல நீங்க அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் மட்டுமல்ல, போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸ், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், வேற வேற என்ன எக்ஸாம் எடுத்தாலும் அந்த எல்லா எக்ஸாம்லயுமே ஹை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, டாப் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் வே சொல்றது டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தட். டெஸ்டட் கண்டமாய் ஒருத்தர் ஒன்று சரி குடிப்பான். இந்த முறை ஐலாண்ட் ஃபெஸ்ட் எடுத்தாலும் மயக்க பிடிச்சா அவங்க சரி, போன வருஷம் ஆயில் ஃபெஸ்ட் எடுத்தாலும் மயக்க பிடிச்சா இன்னொன்று செல்லும், அவங்களுக்கு படிக்கிறது செல்லும். அப்ப டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தட் பொதுவாக நான் செல்றேன்னா என்ன செய்யணும், ஐலாண்ட்ல ஃபெஸ்ட் 10 எடுத்த ஒவ்வொரு வருஷம் எடுத்த ஒரு 5 வருஷத்துல ஃபெஸ்ட் 10 எடுத்த ஒரு 100 பேருக்கு 100 பேர்ட்டையும் தாவல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி இருக்கும். சில மெத்தட் ஒரு ஆளுக்கு பொருத்தமானதுக்கு எல்லாத்துக்கும் சரி வராது. இதுதான் என்ன சொல்றதுண்டா, வேர்ல்ட் வைட் நிறைய டெஸ்ட் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு டெஸ்ட் பண்ணி டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தட்ஸ், ப்ரூவன் இட்செல்ஃப், ப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்ப அந்த உண்மை வந்து என்ன சொல்லுதுண்டா எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருக்கோம், அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸாம் வந்து எனக்கு எழுதிவிட்டேன். ஒரு 10 இயர்ஸ் பிறகு எழுதிட்டு மெடிக்கல் ஃபீல்ட் முடிஞ்சு 10 இயர்ஸ் நேரடி
படிக்கிறேன்ற வேலை ஏன் படிச்சு கொண்டிருந்த வேறு நான் எக்ஸாம் மெடிக்கல் ஸ்டடிஸ் படிச்சு கொண்டிருக்கிறத விட்டு இருந்து எப்படியா அந்தந்த யூனிட்ல ஒர்க் பண்ண தேவையான படிக்கிறத ஆனாலும் எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல கூட வந்து அந்த அப்ப கடும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல முன்னுக்கு அலைன்ட்டு இருந்து என்ன கடைசி ஒரு 1.5 மாசம் தான் படிச்சேன் 1.5 மாசம் 2 மாசம் என்ன அந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் போது வந்திக்கிற ஒரு 15-20 வருஷத்து பேப்பரை தேடி எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்க அதுக்கு ஆன்சர்ஸை தேடி எடுத்து வேற அப்படிக்கு தியரி படிச்ச போன வருஷங்களுக்கு படிச்சாலும் படிச்சு முடிச்சு அவ்வளவு பெரிய எக்ஸாம் இது அப்படிதான் ஜஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆகும் சரி அப்ப எந்த எக்ஸாம் தாலும் செய்யறா இதுதான் யாருக்கும் பிறகு உங்களுக்கு ஒரு பிறகு ஏதாவது ஒரு எக்ஸாம் இருந்தால் இதுதான் அப்ப அந்த இவன் பாருங்க நான் சில உதாரணம் சொல்றேன் ஹிஃபில் பண்றேன் ஹிஃபில் பண்றேன்னா பாடமாக்குற வேலையை சரி பாடமாக்க தானே வேணும் இன்னொரு கேள்வி இல்ல பாடமாக்குற வேலைக்கும் எக்ஸாம் ஹிஃபில் எக்ஸாம் சீக்கிரம் அப்ப ஹிஃபில் எக்ஸாம் மாடல் சீக்கிரம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஹிஃபில் எக்ஸாம்ல ஒன்று ஓடரா இது கொண்டு போறது உண்டு அப்படி இல்லாம அவங்க என்ன செய்யற இடையில ஒரு ஆயத்தை தொடங்கி விடுற நாங்க தொடர்ந்து கொண்டு போறோம் பாடமாக்கினார் ஃபுல்லா பாடமாக்கினார் மெமரைஸ் பண்ணின டாபிக் ஒன்று இருந்தது பாடமாக்கினால் இடையில ஒரு இடத்தை தொடங்கி விட்டா அதுல இது கண்டினியூ பண்ணும் அதுல இடையில ஒரு சூறா ஒன்று போட்டா அதுல இது கண்டினியூ பண்ணும் இந்த மாதிரி அடுத்தது ஒரு வசனம் எடுத்தா இந்த வசனம் எத்தனை இடத்துல வாரண்டு கேட்பாங்க சரி இதெல்லாம் ஓடரா பாடமாக்கினாலும் செய்யலாம் சில ரிப்பீட் ஆகுது வேறு வேறு இடங்கள் சில அப்ப சில இடங்கள் கொஞ்சம் குழம்புற மாதிரி சொற்கள் அப்ப இஃபுல் எக்ஸாம் அதுலதாங்க அப்ப இஃபுல் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கும் போது வந்தாக்கள் எழுதினாக்கள் என்னென்ன எப்படி எழுதினாக்கள் என்னென்ன கேட்ட எந்தெந்த ஒவ்வொரு நாள் கேட்கிற கொஞ்சம் நிற்கிறேன் குழம்புற அதான் கேட்கிறேன் சரி அது கொஞ்சம் மெனரைஸ் பண்ணி அதுக்கு பிரகாரம் தான் ஈவன் ட்ரிபிள் எக்ஸாம்ல கூட நாங்க மெமரைஸ் பண்ற எக்ஸாம்ல கூட டாப் மார்க்ஸ் வரும் மார்க்ஸ் எடுக்கிறன்றது தான் ஈவன் ஃபார் மெமரைசேஷன் பயாலஜி கெமிஸ்ட்ரி வாட் எவர் எக்ஸாம் இதுதான் இது டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் இதுக்காகத்தான் உங்களுக்கு டைம் வச்சு பேப்பர் எழுதுறாங்க எவ்வளவு நீங்க எவ்வளவு நேரம் கிளாஸ்ல 5 hours 3 hours பேப்பர் கிளாஸ்ல இருக்கிறத விட ஆக முக்கியம் உங்களோட மார்க்ஸை கூட்டுறதுக்கு நீங்க அந்த 1.5 hour 45 minutes 2 hours இருந்து எழுதுறது தனியா எழுதுறது ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா எழுதுறது எஸ்ஏ கம்ப்ளீட்டா எழுதுறது அதை திருத்தி பார்க்குறது அப்ப எழுதிட்டு மறு பார்க்கணும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் என்னென்ன புள்ள விட்ட எதுல புள்ள விட்ட மறுபடியும் கொஞ்ச நாள் எழுதும் அடுத்தது வந்து எக்ஸ்டெண்டடா செய்யணும் டோட்டல் இழுத்தடிச்சு செய்யணும் அப்படின்னா இந்த கிழமை நீங்க ரொட்டேஷனல் மோஷன் எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு அப்புறம் ஒரு வீக்கு போறோம் 2 வீக்கு போறோம் மறுபடியும் எழுது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எக்ஸாம் உண்டு அதே எக்ஸாம் பேப்பர் மறு செஞ்சு பாருங்க அந்த எஸ்ஐ செஞ்சு பாருங்க எழுபது அதுல விடுபட்டி இந்த முறை பார்ப்போம் மறுகா செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி டைமுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பிரதானமானது பாஸ் பேப்பர் அது பிரதானமானது மேலதிகமா அதுக்கு வெச்சாரமாய் முதல் கண்ண முதல் செஞ்சாங்க அதுக்கு வெச்சாரமாய் இதை செஞ்சா டெஃபினிட்லி கட்டாயமா உங்களோட ரிசல்ட் நல்ல அளவுல இருக்கும் ஆனா நான் கிளியர் இதை செஞ்சா இப்படி போகுது ஆனா நார்மல் சிச்சுவேஷன் என்னண்டா இதை செய்ய இல்லையா எவ்வளவு செய்யலாம் மார்க்ஸ் எடுக்கிறது பார்க்க மார்க்ஸ் 5 மார்க்ஸா 10 மார்க்ஸா அதை பார்க்குவான் 25க்கு 15 அதை கொஞ்சம் குறவா அது அப்செட் ஆவான் நீங்க எழுதுறன்ற இல்லையா கைவை வச்சு எப்படி சார் கையோட பண்ணி எழுதுற அதுதான் உங்களோட மார்க்ஸை கூட்டும் உங்களுக்கு உண்மையாவே உங்களோட ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் நல்ல டாப் ரிசல்ட்ஸ் போகணும்னு இருக்கிறதா பிராக்டிஸ் 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 சில நிமிஷமா கேள்வி பார்க்க விளங்குற இல்லாம வீடியோ வாசி அதெல்லாம் இல்லை நீங்க டிசிஷன் எடுக்கணும் 5ல் 1 டிசிஷன் எடுத்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அது 1 மார்க் வாங்க ஒரு 10 25 MCQ 25 செஞ்சுட்டு பாருங்க ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க எஸ்ஏ எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க சரியோ பிள்ளையோ 7 மணி செய்யும் மறு செய்யும்
பாஸ் பேப்பர் நல்ல ஆன்சர்ஸ் இருக்கு. ஆன்சர்ஸ் ஓட பாஸ். அப்ப இந்த கடைசி குறைஞ்சது ஒரு 7 வருஷம் 2019 பிறகு வந்து 2019 பிறகு வந்து பேப்பர் எல்லாம் ஒரு 6-7 பேர் இருக்குது. அப்ப அதுல எல்லா எஸ்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். எம்சிக்யூ அதுல ஒரு எம்சிக்யூ தெரியாம போயிருமா மறுபடியும் செய்யணும், இன்னொரு கூட செய்யணும். ஒன்றொன்றை பிடிச்சிக்கணும் தானே வேணும். அந்த டைமிங் பழகணும். ஏன்னா எக்ஸாம் ப்ராக்டிஸ் சொல்றது நாலேஜ் அறிவிக்கிற அந்த சாப்பாடு ஞாபகம் வருதான்னு டெஸ்ட் பண்ணணும். டைமுக்குள்ள செய்யலுமான்னு டெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஹவர் டயர்டானதுக்கு பிறகு மீதியை செஞ்சு முடிச்சேலுமான்னு டெஸ்ட் பண்ணணும். 800 மீட்டர் ரோடு ட்ரெயின் ஆன பிறகு 400 மீட்டர் ரோடு, இன்னொரு நாளைக்கு 400 மீட்டர் ரோடு, அப்படி பழைய இருந்து 800 மீட்டர் ரோடு இருக்கும். இதெல்லாம் அவ 800 மீட்டருக்கு பரவாயில்ல பேரு. அப்ப நீங்க 1 hour செஞ்சோன்னு டயர்டா அந்த டயர்டோட மீதி 1 hour சமாளிச்சிடணும். 3 hour எக்ஸாம் பேப்பர் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் 1 hour எழுதிட்டு நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ண கூட 5 hour 3 hour எந்த நாளும் செஞ்சுட்டீங்க கஷ்டத்துக்கு தான் நான் உங்களுக்கு 2 hour பேப்பர் தான் 1 hour 45 நிமிஷம் பேப்பர் தான். ஆனா அது மட்டும் இல்ல, அது இல்லாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போல 50 MCக்கும் பலமும் அந்த ட்ரைனிங் நீங்க எவ்வளவு நல்லா செய்யறோம் அந்த அளவு நல்லா ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் கூடும். ரைட், விடயம் கிளியர். இந்த எவ்வளவு நீங்க நல்லா செய்றீங்களோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம்.